பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் வேஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் வழக்காடுதல் லிட்டிகேட் என்றால் என்ன என்பதை குறித்தும் நாம் அதை வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்களை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். நாம் சில வேளைகளில் மனிதரோடு வழக்காடுகிறோம். பல நேரங்களில் நாம் ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரோடும் வழக்காடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் என்று சங்கீதம் 35:1 கூறப்பட்டுள்ளது. கர்த்தாவே வழக்காடுகிறவர்களோட வழக்காடும் என்று, இந்த யுத்தம் என்னுடையதல்ல உம்முடையது, நீரே எனக்காக வழக்காடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். மட்டுமல்ல, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதம் 119 154 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, கர்த்தர் ஏழைகளுக்காக வழக்காடுகிற தெய்வம் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 22:23 கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று நீதிமொழிகள் 22:23 கூறப்பட்டுள்ளது. எனவே கர்த்தர் ஏழைகளுக்காக வழக்காடுகிற தெய்வன் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று மிக 7:9 கூறப்பட்டுள்ளது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என்னுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்வார் என்று மிக 7:9 பக்தன் கூறுகிறதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வெள்ளையிலும் உடைய சுமத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தாவே, என்னோடு வழக்காடுகிறவர்களோட நீர் வழக்காட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த யுத்தம் என்னுடைய இதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய இது ஆண்டவரே, என்னோடு வழக்காடுகிறவர்களோட வழக்காடும் ஆண்டவரே. மட்டுமல்ல சுவாமி, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஏழைகளுக்காக வழக்காடுகிற தேவன் என்று நாங்கள் காண்கிறோம். தகப்பனே, நாங்கள் பாவம் செய்து விழுந்து போன போதும் கூட சுவாமி, நீர் பிசாசனிடத்தில் எங்களுக்காக வழக்காடுகிறீர், எங்களுடைய சத்துருக்களிடத்தில் எங்களுக்காக வழக்காடுகிறீர் என்று நாங்கள் காண்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எந்த வழக்காடுதலும் உமக்குரியது சுவாமி. நீர் வழக்காடி நீர் ஜெயத்தை சுதந்திரித்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.